இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது இன்று பகைவரால் அல்ல, தன் சொந்த மகனால் துரத்தப்படுகிறார். அப்சலோம் தந்தையின் சிங்காசனத்தை கைப்பற்றி அவனது உயிரையே வாங்க தேடி வருகிறான். இனி இங்கு தாமதித்தால் உயிர்கள் அனைத்தும் ஆபத்தில் என்பதை உணர்ந்த தாவீது அரண்மனையை, சிங்காசனத்தை, ஆராதனை கூடாரத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு உயிர் காப்பாற்ற ஓடுகிறார். வழியில் சீமேயி போன்ற மனிதர்களின் தூஷண வார்த்தைகள் ஒரு புறம், கல்லெறிதலும் அவமானமும் மறுபுறம். அதே நேரத்தில் அப்சலோம் போன்ற சொந்த உறவின் துரோகம். இவைகளுக்கு நடுவில் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தாவீது தப்பி வந்த இடம் யூதாவின் வனாந்தரம். நீரற்ற நிலம், உடல் தாங்கக்கூடாத வெப்பம், மனிதன் உயிர் பிழைக்கவே அரிதான இடம். உடல் களைப்புடன், மனம் உடைந்த நிலையில், தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் தாவீது தேவனை நோக்கி பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல்
நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்கத் தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும்.